இங்க ஒரு இளவரசி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாவோட கையில ஒரு பூச்சி வந்து கிடைக்குது. அதை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அது கைக்கு கை மாறிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் ஆயிருது. உடனே அதை எடுத்து கொண்டு போய் ஒரு பாக்ஸ்ல போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அது ரொம்பவே வளர்ந்துருது. அதுக்கு நல்ல ஒரு ஃபுட்லாம் கொடுத்து வளர்க்குறாரு. அதுக்கு ரொம்பவே வயசானனால அது சாகுற நிலைமைக்கு போயிருது. அதனால ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து அவர் செக் பண்றாரு. அவர் செக் பண்ணும் போதே அந்த பூச்சி இறந்து போயிருது. இந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக அந்த நாட்டோட இளவரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்றாரு. அப்பதான் வந்து ஒரு போட்டி வைக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. அந்த பூச்சியோட தோலை உரிச்சு ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிடுறாரு. ஆனா வர்றவங்க யாருமே அதை கண்டுபிடிக்க முடியல. இந்த இளவரசியும் வர்றவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா யாராலையும் முடியல. கடைசியா ஒருத்தன் ஹேண்ட்ஸமா வர்றான். இவன் எனக்கு ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா அவனும் தப்பான ஆன்சர் தான் சொல்றான். அதை கேட்டு அந்த இளவரசியும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. லாஸ்டா காட்டுல வாழ்ற ஒரு மனுஷன் வர்றான். அவனை பார்த்தோன்னே இந்த இளவரசி இவன் மட்டும் இந்த ஆன்சரை சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் சொல்ற ஆன்சர் தான் கரெக்டா இருக்கு. அவனுக்கே கல்யாணம் பண்ணி அந்த இளவரசியை அனுப்பி வச்சிடறாங்க.